சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடிவரிசை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வேறொரு அடிவரிசை பார்க்க போகிறோம். இது வந்து அறுப்பு, காலுக்கு செய்யக்கூடிய அறுப்பு எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நான் கற்ற கலையை உலகம் முழுக்கும் உள்ள தமிழர்கள் பார்ப்பதற்காக வழிவகுத்த இந்த யூடியூப் சேனலுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த என் தந்தை வைரக்கண்ணு அவர்களுக்கும் திருஞான சம்பந்த ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிலம்பத்தில் ஒரே அடிமுறையை பல விதத்தில் நம்ம செய்யலாம். சிலம்பம் குத்துவரிசை ரெண்டுலேயுமே ஒரு அடியை பல விதமாக சேர்த்து பல அடியை ஒரே விதமாக செய்கிறது இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதேமாரி அடியை இறங்கி செய்கிறது, நின்ற நிலையில் செய்கிறது, நெருங்கி செய்கிற அளவுக்கு நம்ம துணிச்சலையும் பாடத்தையும் வளர்த்துக்கணும்னா நம்ம கூட யாரும் நின்று விளையாட முடியாது. அந்த மாதிரியான எதிரி பாகங்கள் நிறைய நம்ம சிலம்பத்தில் இருக்குது. அதற்காகத்தான் இப்போ ஒரு சில பாடங்களை தனித்தனியாக கொடுக்குறோம். எல்லா நுணுக்கங்களையும் பொதுவெளியில் கொடுத்தா இத்தனை ஆண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் காத்து வைத்து இருந்த அந்த ரகசியம் வீணாக்கப்படும். ஆகவே அப்பப்போ ஒரு சில பாடங்களை கொடுக்குறோம். அது இல்லாமல் பயிற்சி பாடங்கள் நிறையா இருக்குது. நம்மளுடைய சேனலில் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா 2012 நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம். குத்துவரிசை, சிலம்பம், பொடிக்குச்சி இப்படின்னு எல்லா வகையான பாடங்களையும் நம்ம போட்டுட்ருக்கோம். போதும்ன்ற அளவுக்கு பாடம் இருக்குது. இன்றைக்கி சிலம்பம் கற்றுத்தரக்கூடிய பல ஆசிரியர்களிடமே விளையாட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர்களுக்காகவாவது நீங்கள் இந்த போன்ற பாடங்களை படித்து தெரிந்து இதை நீங்கள் மாற்றி உள்டாவாக கூட வேறு ஏதாவது கூட சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடத்தை நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கு பார்க்க இருப்பது கால் அறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். எப்படின்னா நீங்கள் இந்த பாடத்தை பாருங்கள். கால் கிட்ட இப்படி நிற்கிறான், காலை அடிச்சாங்க கிட்ட காசு உட்காந்து காலுக்கு ஒரு அறுப்பு, ரெண்டாவது காலுக்கு ஒரு அறுப்பு, காலில் ஓணும், கால் கிட்ட வரணும், காலில் ஓணும், ஆடு வரணும். இதுதான் பாடம். மீண்டும் உட்காந்து ஏற்றி நல்லா போடும் காலை ஒன்று ஆடு 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 ஆடுற காலுக்கு ஓணும். அந்த கணுக்காலில் அடிக்கூடிய இந்த அறுப்பு சரிங்களா? மீண்டும் இது காலி. இப்போ இதுக்கு பேர் என்னங்க? அடியை காலி பண்ணுறதுன்னு பேர். இது சிலம்பத்தில் கொஞ்சம் கடினமான பாடம். இந்த அளவுக்கு நெருங்கி காலி பண்ணோன்னா அடுத்து நம்ம எதிரியை வீழ்த்துற மாதிரி இருக்கும். அப்போ தான் நெருங்கணும். சும்மா விளையாட்டு செஞ்சுன்னா அடி வந்துடும் சரிங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஏறி அடிக்க போகிறாரு. மீண்டும் ஒரு ஸ்டெப் இறங்கி கொடு, அவ்வளோதான். அடுத்தது அது காலை எடுத்து நம்ம இறக்குறோம். இதுதான் பாடம். இது மீண்டும் சமநிலைக்கு வாங்க போங்க, வண்டியில் போங்க, நம்ம மாணவர்கள் செய்வாங்க. ரெடி, வலது இடது வலது இடது வலது இடது. இப்போது முன்னாடி ஏற்றணும், இப்போ இறங்க போகிறோம். வலது இடது வலது இடது வலது இடது. இது கொஞ்சம் கடினமான பாடம். இந்த பாடம் எப்படின்னா குதிக்கால் போட்டு நம்ம உக்காந்துக்கினே அப்படி ஏறிப்போம். இந்த உக்காந்துன்னு ஏறி போகும்போது கொஞ்சம் மிகவும் கடினமாக தான் இருக்கும். இது போன்ற கடினமான பாடங்கள் ஏகப்பட்ட பாடங்கள் நம்ம சிலம்பத்தில் இருக்குது. அதனால் இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கடினமான உடலை வருத்தி செய்யக்கூடிய பாடங்கள் நிறையா இருக்குது. உடற்பயிற்சிக்கு நாம் தனியாக ஒரு பாடமே செய்தாலே, சிலம்பத்தை செய்தாலே போதுமானது சரிங்களா? இப்போது மீண்டும் அதே பாடத்தை செய்ய போகிறாங்க. இடே வலது இடது வலது இடது இறக்கம் வலது இடது வலது இடது. சமநிலை சொல்லுங்க. இந்த பாடத்தில் இப்போ காலுக்கு ஒரே ஒரு அறுப்பு மட்டும் பார்த்தோம். இதே பாடத்தில் 2 ரெட்டை அறுப்பு, 3 அறுப்பு அப்படி மாற்றி செய்யக்கூடிய அறுப்பு இப்படின்னு ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது. இதிலே இப்போ இதில் வரக்கூடிய அடுத்த வகையான ஒரு பாடத்தையும் உங்களுக்காக உடனடியாக நம்ம செய்கிறோம். இதெல்லாம் பல முறை செய்தால்தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும். ஏதோ ஒரு தடவை செஞ்சிட்டோம் பழக்கத்துக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பாடத்தையும் 100 தடவையாக செய்து பழகணும். இப்போ இதில் வரக்கூடிய அடுத்த பாடத்தை நம்ம செய்ய போகிறோம். மாணவர்கள் ரெடியாக நில்லுங்க. ஒன்றில் அடுத்து ஒரு அறுப்பு கொடுத்தோம்னா மீண்டும் அதே இடத்துல வந்து சிலம்பம் நிற்கிறோம். ரெடி, வலது இடது வலது
இடது இறக்கம் வலது இடது வலது இடது ஏந்திரிக்க சமநிலை சற்று ஓய்வு இருக்கும். இது போன்ற பாடங்களை செய்யும்போது நமக்கு தொடை வலி அதிகமாக இருக்கும், பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இவங்க ஓரளவுக்கு பயிற்சி பண்ணதுனால சரியான முறையில் செஞ்சாங்க. புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் தடிமாறுவாங்க. ஒரு ஸ்டெப்பு எடுத்து இப்போ இப்படி உட்காந்துருக்குறோம், ஏந்திரிச்சு அப்படி அறுப்பாங்க. அப்படி இல்லை பாடம், உட்காந்து இப்படியே ஏறணும், உட்கார்ந்த நிலையில் அப்படி முன்ன ஏறணும் இருக்கும். இதுதான் இந்த பாடம். இப்போ இதே பாடத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. அந்த பாடத்தை நன்கு பயிற்சி விடுங்க. ஒன்றி நிலையில் மாறுங்க. வலது இடது வலது இடது இறக்கம் வலது இடது வலது இடது ஏந்திரி சமநிலை. இதுவரையில் அறுப்பில் வரக்கூடிய பாடத்தை பார்த்தோம். இந்த அறுப்பு பாடத்தை எதிரிக்கிட்ட நம்ம செய்தால் எப்படி அதுலேருந்து தப்பிப்பது, சரிதாங்களா? அதை தான் நான் முன்னாடியே ஆரம்பத்தில் காட்டினேன். காலி பண்ணுறதுன்னு ஒரு வகை இருக்குது. இப்போது எதிராக நெருங்க, எதிராக நெருங்க, கிட்ட நெருங்க. அது இருக்கிறீங்க. ஒரு வாரம் முதல்ல ஒன்று அறுப்பு செய்யும்போது கட்டுங்க. ஒரு அறுப்பு செய்யுங்க, ஒருத்தர் செய்ய கட்டுற மீண்டும் ஏந்து அப்படியே மூணு முறை கட்டு போடுங்க. அவ்வளோ. இது வலுவான அடிக்கு வலுவான ஒரு கட்டுமுறை. இந்த கட்டுமுறை அவருடைய வலு எவ்வளோ செஞ்சாலும் இதை தாண்டி வரக்கூடாது பெரம்பு, அந்த மாதிரியான ஒரு கட்டுமுறை. மீண்டும் பாருங்கள். இதிலே இப்போது காலி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றி செய்யும்போது ஒரு காலம் மட்டும் தூக்கி செய்யுங்க, அறுப்பு செய்யுங்க. அவ்வளோதான். மீண்டும் பழைய நிலைக்கு வாங்க. மீண்டும் அதை பாடம் செய்யுங்க. இது நமக்கு இந்த பாடம் செய்ய போகிறாங்க தெரிந்து இப்போ செய்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதுதான் எதிரிக்கிட்ட ஏமாத்துறது. நம்ம ஒரு டைமு ஒரு முறை அடித்து கட்டுவோம், 3 முறை கட்டுவோம். 3 முறை கட்டினா அவன் கையை பெரம்பு போட்டு ஓடிடணும். அடித்து கட்டினா அதுக்கப்புறம் பெரம்பே பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த பாடங்களில் உள்ள நுணுக்கம், சரிங்களா? அதுவே காலி பண்ணோன்னு வச்சிங்களேன், எதிரி மண்டை உடஞ்சதுன்னு நினச்சிக்கணும். அது எப்படி அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காலி பண்ணுற மெத்தட் எப்படின்னு அதான் ஒரே முறையில் துள்ளி காலி பண்ணுறோம். செய்ப்போம். ரெண்டு காலையும் மீண்டும் 2 காலையும் போட்டு துள்ளி. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இந்த பாடத்தை செய்யும்போது என்னென்னா, ஒரு முறை போடு அடி அடிச்சு காட்டு. இந்த முறை பண்ணனா நான் சொன்ன கையை அதுக்கப்புறம் தூக்கக்கூடாது. அடுத்த முறைன்றது 3 முறை போடு. 3 முறைன்றது காலை மட்டும் எடுத்துக்கூடாது. இந்த முறை போனால் எதிரிக்கு கை ஒதுரணும். அந்த மாதிரியான இந்த 3 முறை பாடம் ஏற்கனவே எதிரி பாகத்தில் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், சரிதாங்களா? இப்போ அதே முறை இப்போ காலை தூக்கி ஜம்ப் பண்ணுற முறை அப்போ அவ்வளோதான். இதுதான் பாடம், புரியுங்களா? இதை செஞ்ச என்ன ஆகும்னா மீண்டும் போடும் இப்போ செய், புரியுங்களா? அப்படி ஊண்டணும். இதை போட்ட மூச்சு எதிரி தலையில் பொத்துன்னு ஊண்டணும். அப்படின்றத பாட்டு. அது போன்ற பாடங்கள் செய்தால் மட்டுமே இந்த கால்மணத்தை பயன்படுத்தணும், புரியுங்களா? ஒரே பாடம் தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு பாடத்துக்கு பல விதமாக செய்யலான்னு. அதுக்கான அறிகுறி தான். இன்றைக்கே ஒரு 3-4 முக்கியமான பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் மாணவர் செய்யுங்க. தலைக்கு அடியை காட்டுங்க, ஜம்ப் பண்ணி தலை அப்படி ஓணும், டார்னு ஊணும். அப்படிப்பட்ட பாடம் செய்கிறதா இருந்தால் தான் இந்த பாடத்தை செய்யணும், சரிங்களா? மீண்டும் ஒரு முறை செஞ்சுட்டு ஓகே, அவ்வளோ. இது எதிரி பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. சிலம்பத்தில் அடிக்கு ஒரு அடிக்கு மறுபடி உண்டு, புரியுதுங்களா? வளம் அடிச்சுனே போகிறது கிடையாது. ஒரு அடி செஞ்சிங்கன்னா அடுத்த கட்ட கண்ணிமுக நேரத்தில் விழும். அதுதான் பாடம். இது போன்ற நுணுக்கமான பாடங்கள் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பல விதமான அரிய பாடங்களை உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு, தமிழகத்தில் உள்ள பல சிலம்பக்கலை மாணவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி அடுத்த வகுப்பில் வேறொரு முக்கியமான பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.